எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத சொல்லி நம்ம கலந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ்ல வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. நாளைக்கு எப்படி இருக்க மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதே நம்ம சொல்றோம். என்ன லெவல்ல இருக்கு, இது ரொம்ப முக்கியமான சேனல் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணி நம்ம சொல்றோம். ஸோ இது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து செப்ரிஜ் அட்வைஸ் கிடையாது. நான் வந்து தேடி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி 25,011 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 25,531 வரை போகிறதுக்கான வாய்ப்பு. கீழே போனீங்கன்னா 24,690 வரை போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ இது அவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு doubt. ஏன்னா இந்த ஆகஸ்டோடைய நம்ம ஜூலை எக்ஸ்பைரி முடிஞ்ச லெவல் வந்து 24,406. ஓகேங்களா? அப்போ அங்கேருந்து மார்க்கெட்டு நம்ம கொடுத்துருக்க ஒரு லெவல் இருக்கு அப்படின்னா 24,776. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்ச உடனே மார்க்கெட் வந்து இங்கே இது சப்போர்ட்டாக மாறிக்கும். ஸோ அது வரை அப்போ 24,726 வரை நமக்கு சப்போர்ட்ல தான் இருக்குது மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து விழுந்தாலும் இதுதான் சப்போர்ட் எடுக்கும். அப்போ திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம். ஸோ இப்போ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல் தான் வந்து சப்போர்ட் லெவலாக நம்ம இது இது வந்து ரெண்டாவது சப்போர்ட் லெவல், இது வந்து மூணாவது சப்போர்ட். ஆனால் இப்போ இதுவே நமக்கு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆயிடும். நம்ம கீழே இன்னொரு சப்போர்ட் லெவல் இன்றைக்கு லெவல் 24,690 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் இந்த 24,766 உடைச்சாதான் மார்க்கெட் கீழே போகும். இந்த இந்த ஆகஸ்ட் மந்த்ல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவ்வளவு தூரம் அது வரணுன்றதுக்கு 300-400 பாயிண்ட் தேவை. ஸோ நடக்கலாம். பட் இவ்வளவு தூரம் வந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது வாய்ப்பு அதிகமாக. இந்த சப்போர்ட்டை உடச்சி க்ளோஸ் ஆனாதான் நம்ம கொஞ்சம் வந்து அலர்ட் ஆகிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ வரையும் அப் ட்ரெண்ட்ல மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோட புரிதல் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் தொடர்ந்து மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 500-600 பாயிண்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான இது லெவல். அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு இந்த லெவல் சொல்லி 25,460லேருந்து 24,690லேருந்து 25,000 வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஸ்ட்ரைக்ஸ் இதுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இதுக்கான ப்ரீமியம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா 80 ஒரு ப்ரீமியம் நம்பராக இருக்குது. அடுத்து 80க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 160, 320. ஸோ இது வந்து எல்லாமே இப்போ ரவுண்ட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இது இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது. ரவுண்ட் நம்பர். ஸோ பார்த்துங்க, ஏன்னா 25,000 சப்போர்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த நம்பர் தான் நாளைக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது இல்லாமல் ஒரு ப்ளஸ் 1 நம்பர் இருக்குது. அது நாளைக்கு நான் சொல்கிறேன் அது எப்படி ரியாக்ட். ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. நான் பேப்பர் தான் பண்ணுறேன். இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேடிங் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட். அதுதான் உங்களுடைய கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணுது. ஓவர் ட்ரேடிங்னால தான் நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர் காணாமல் போகிறோம். நம்மளுடைய கேபிட்டல் அழியுது. எல்லாமே நடக்கும். நீங்கள் அந்த இதை தப்பு பண்ணாதீங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரீமியம் உங்கள் ப்ரைஸுக்கு வர வரையும் உங்களுடைய கால்குலேஷன் படி உங்களுடைய ப்ரைஸ் நமக்கிட்ட வர்ற வரையும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதுக்கு கீழே போகும்போது அது நம்மளுடைய கண்ட்ரோல். நம்ம ஒரு ப்ரைஸை செட் பண்ணி அந்த ப்ரைஸுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் நான் வந்து ஓகே கால்குலேட்டர் அப்படின்னு அது மூலியமாக இதை நம்ம தொடர்ந்து ஒரு மாதமாக இதோட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.